பொருட்கள். இங்க இருக்கிற மக்கள், குறிப்பா பெண்கள் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கிறதுக்கான காரணமான நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் மிக 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 நன்றி. மகளிர் நிறைந்த மாநிலம். இதில் பெரு நிறுவனங்களில் நிலையான ஊதியம் பெற்று வளத்துடன் வாழும் பெண்கள் ஒருபுறம் என்றால், மறுபுறம் சிறு சிறு வேலைகளில் ஈடுபட்டு குடும்பத்திற்காக வாழ்நாள் எல்லாம் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்கள் மறுபுறம். பெண்களின் இந்த உழைப்பை அங்கீகரிக்க திட்டமிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழக பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்க ஒரு உதாரணத்துவமான திட்டம் உருவாக்கப்பட்டது. குடும்பத்துக்காக உழைக்கும் நமது பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்க துவங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாபெரும் இந்த திட்டத்தில் தமிழக பெண்களுக்கு சொத்துரிமை தந்தது முதல் புகையில்லாமல் சமைக்க கேஸ் அடுப்புகளை அளித்தது, கல்லூரி படிப்பு படித்த பெண்களுக்கு திருமண உதவி என்று பெண்களை அறிவுரைகரமாக உயர்த்திய பெயர் சூட்டப்பட்டது. இது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இதில் உரிமை என்று பெயரிட்டது ஒரு அழுத்தமான செயல், ஒரு குறியீடு. கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக சுமார் 1,75,492 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அவர்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அன்று 1,15,00,000 வீடுகளின் கைபேசிகளில் டிங் 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 என்ற ஒலியுடன் 1000 ரூபாய் விழுகிறது. அது அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை உருவாக்குகிறது. மாதம் 1000 ரூபாய் ஒரு பெண்ணை சுதந்திரமான ஆளாக மாற்றுகிறது. ஒரு தாய்க்கு தான் விரும்பும் பொருளை வாங்க வைக்கிறது. ஒரு பாட்டிக்கு ஊன்றுகோலாக மாறுகிறது. இது மு.க. ஸ்டாலினுக்கும் நம் குடும்பங்களுக்குமான உடன்பிறந்தவர் போன்ற பந்தம். இந்த தாய்மார்கள் தங்களின் 1000 ரூபாயை குடும்பத்துக்கு தேவையான சிறு சிறு பொருட்கள் வாங்குவதால் சிறிய வணிகர்களுக்கும் மளிகை கடைகளுக்கும் அது செல்கிறது. பின்னர் அதுவே சிறு பொருட்களை தயாரிப்பவர்களிடம் சென்று ஒரு கிராம பொருளாதார மாடலாக சுழல்கிறது. தமிழ்நாடு போன்ற மிகப்பெரிய மாநிலம் ஒன்று கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் தரும் நல்ல திட்டத்தை பார்த்து வியந்த பல மாநிலங்களும் இதை செயல்படுத்த முன்வந்தனர். ஆனால் காலம்